வணக்கம் நண்பர்களே, தனுஷ் விஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் இனிப்பு பருப்பு கொழுக்கட்டை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை அச்சு பயன்படுத்தாமல் கையால் நாங்கள் எப்படி பல்லு வச்சு கொழுக்கட்டை செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஒரு அடுப்பு ஆன் பண்ணி அதில் பருக்கிறதுக்கு ஒரு தாச்சு வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் பருப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்ல பொன்னிறமாக மீடியம் நெருப்பில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கொண்டே இருந்தால் தான் அது அடிப்பிடிக்காமல் நல்லா ஈவனாக வறுபட்டு வரும். இது இந்த பாருங்கள், ஒரு 8 to 10 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னாலே இந்த கலருக்கு வந்துடும். இப்போ இது ஒரு சட்டியில் நாங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த வறுத்த பாசி பருப்பை 3 அல்லது 4 தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி அதில் நாங்கள் பருப்பு சட்டியை வச்சு அவிய விடலாம். 20 நிமிஷம் இதை அவிய விடலாம். நீங்கள் முதலாவது நீங்கள் மீடியம் நெருப்பில் வச்சு மூடி போட்டு அவிய விடுங்க. பொங்கி வருகிற போது நீக்கி விட்டுட்டு நல்லா குறைச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் கரண்டியால் அதை கிளறி பார்க்கும்போது கொஞ்சம் கூட கீழே அடி பிடிக்கலை. இப்போ நீங்கள் பதம் பார்க்குறதுக்கு நீங்கள் விரலால் நைச்சு பார்க்கும்போது தெரியும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புக்கு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன். அப்போ தான் உங்களுக்கு சீனி அதை எடுத்து காட்டும் உப்பு போட்டால். இப்போ இந்த கொழுக்கட்டை பூரணத்துக்கு தேவையான 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நொறுக்கி எடுத்துக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஈஸியாக அது பருப்போட கரையும். இப்போ இதை சூட்டோடைய நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை குறைஞ்ச தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பருப்பை இந்த மாதிரி ஒரு விசை அகப்பையால் நீங்கள் மசிச்சு விடுங்க. இப்போ இதில் நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் இந்த பருப்பில் சேர்த்து நல்லா நாங்கள் கலந்து விட்டுடலாம். எப்போவுமே நீங்கள் தேங்காய் போட்ட பிறகு அதிக நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இந்த பூரணத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான மா தயார் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு சொத்தப்பச்சை அரிசி மா எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு அவிச்ச கோதுமை மா எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மா பசத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் கோதுமை மா சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விசை கையால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மா குழைக்கிறதுக்கு நல்ல கொதிநீர் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு ஒரு இடியப்பம் குழைக்கிறது எப்படியோ அப்படி நீங்கள் இதை குழைச்சி எடுத்துக்கோங்க. மாவை ஒரு விசை நல்லா கையால் பிசைங்க. சூட்டோடைய எவ்வளோத்துக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அவ்வளோத்துக்கு மா நல்லா கைக்கு பதமாக வரும். இப்போ மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு தேசிக்காய் சைஸுக்கு மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் கொழுக்கட்டைக்கு எப்போவுமே நாங்கள் கப்பு பிடிக்கும்போது சைட் ஓரத்தை தான் நீங்கள் முதலாவது அழுத்தம் கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் நடுப்பகுதிக்கு வரணும். அப்போ தான் அது ஒரு சரியான ஷேப்புக்கு வரும். பாருங்கள், இப்படி கப்பை மெல்லிசாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு பூரணத்தை எடுத்து வச்சு 2 சைட்டையும் மூடிக்கோங்க.
இந்த மேல் பகுதியை வந்து நீங்கள் நல்ல ஒரு மெல்லிய கூராக நீங்கள் அதை அழுத்தி பிடிச்சி விடுங்க. இப்போ நாங்கள் பல்லு வைக்கலாம். இப்போ ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் சேர்த்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதை மடித்து விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை வைக்கலாம் இந்த தட்டில். இப்போ இன்னொரு மீன் வடிவத்தில் ஒரு கொழுக்கட்டை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். 2 சைட்டையும் ஓரம் பிடிக்கணும். இந்த மாதிரி கூராக்கிக்கோங்க. இப்போ இதையும் அதே மாதிரியே அழுத்தி பல்லு வச்சுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாம் அழகாக பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் இதை பொரிக்க போகிறோம். இதை அவிக்கலாம், ஆனால் நான் பொரித்து தான் இதை செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் இது 2 நாளைக்கும் பழுதாக போகாமல் இருக்கும். அதே வேளையில் சுவையும் மாறாது. இப்போ நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சு அதில் பொரிக்க தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொழுக்கட்டையாக போட்டு நாங்கள் இதில் பொரிச்செடுக்கலாம். எப்போவுமே அளவாக போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா திருப்பக்குள்ள கஷ்டமாக இருக்கும். அதே வேளையில் வெடிப்பும் ஏற்படும். கொழுக்கட்டை பொரியும் போது நீங்கள் எப்போவுமே மீடியம் நெருப்பில் வச்சுக்கோங்க. அதே வேளையில் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைட்டும் ஒரே மாதிரி பொரியும். இப்போ நாங்கள் கொழுக்கட்டையை எடுக்கிற பதத்துக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நாங்கள் எடுத்துடலாம். இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு காரணம் அரிசி மாவுடைய கலர், அந்த கலர். இப்போ நீங்கள் பாவிக்கிற அரிசி மாவுக்கு அரிசி மாவு வித்தியாசப்படும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நாங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் பொரிச்ச கொழுக்கட்டையில் உண்டு நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பாருங்க, இவ்வளோ அருமையாக இருக்கு. ஓகே நண்பர்களே, சுவையான பாசிப்பருப்பு பொரிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.